Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show between KKR and RCB. ராய்ப்பூர்ல நடக்க போகுது. வணக்கம் and welcome to the show, Pidog. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் ஆர்சிபி. அடிச்சாங்கன்னா கியூ கண்டிப்பா வந்துரும்ல. ஸோ அதனால பயங்கரமான ஒரு ஒரு இதுல வருவாங்க. போன கேமே பார்த்தோம் எவ்வளவு க்ளோஸா வந்து ஹவு மச் இட் மென்ட் ஃபார் தெம்ன்றத காட்டினாங்க. லாஸ்ட் பால் த்ரில்லரு வின் பண்ணாங்க ஆர்சிபி. இந்த மாதிரி வின்ஸ் தான் அவங்கள வந்து டைட்டில் பக்கத்துல வரைக்கும் கொண்டு போறதுக்கு போன வருஷமும் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த வருஷமும் அதே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கேகேஆர் அந்த அதர் ஹேண்ட் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் கான்டெஸ்ட். இப்படி ஒரு கான்டெஸ்ட் கேகேஆர் வந்து பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல கொடுப்பாங்களான்னு நம்ம யாருக்குமே தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் தாட்ஸ் ராய்ப்பூர்ல எப்படி இருக்க போகுது, கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவனு, காம்பினேஷன்ஸ் வைஸ் எப்படி போறாங்க டீம், ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஆர்சிபி பிளேயிங் தேர் 2 ஹோம் கேம்ஸ் இன் ராய்ப்பூர். சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு சில டீம்ஸோட அன்லெஸ் அதர்வைஸ் தே பிளே பேட்லி இட்ஸ் டிஃபிகல்ட் டு பீட் தம். த கைண்ட் ஆஃப் bowling அட்டாக் வாட் தேவ் அசம்பிள்டு அந்த பேட்டிங் லைன் ஆஃப் ஃபயரிங்கு இது வந்து ஒரு டாக்கி பிச்சு. இந்த மேட்சுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? 174 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு, 181 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு, 177 தான் மீன் ஆவரேஜ் ஸ்கோர். அதனால ஒரு மாதிரி டாக்கியான பிச்சு இது அப்படிங்கும் போது ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிம் டேவிட் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல கஷ்டப்படுவாரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல கஷ்டப்படுவாரு, உங்களுக்கு பில் சால்ட்டும் கஷ்டப்படுவார் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல. அவர் ஜாயின் பண்ணிட்டாரு டீமை. அவர் ஆட போறாரா இல்லைன்னு கொஞ்சம் வச்சுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இஸ் ஆல்ரெடி பேக், இஸ் ஜாயின் த டீம். ராய்ப்பூர்ல இருக்காரு அவரு. ஸோ இப்போ இவங்க எப்படின்னா தேர்தல் பட்டிக்கெல்லாம் ஆன் த ரைஸ் நிறைய ஆடுவார். அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா பட்டிதாரே இங்க கஷ்டப்பட்டாரு. அப்படியே பவுன்ஸுக்கு இப்படி அடிச்சு அவுட் ஆனார் அவரு. கோலி கையில தான் ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இஃப் தே ஆர் கோயிங் டு சேஸ் அ ஸ்கோர் தட் இஸ் வெரி சைசபிள். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் நீங்க வந்து ஒரு 190 அடிச்சே ஆகணும். போன பிச்சை நான் பார்த்த போது இப்போ 205 வரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஆடின பிச்சு ரொம்ப இதுவா இருந்தது. போன இது பிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர டாக்கியா இருந்தது, பவுன்ஸ் பயங்கர ஸ்டீப்பா இருந்தது, ஒரு சில சமயம் உருண்டுது. அப்படிங்கும் போது 190 நீங்க வந்தே வரணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஒரு 60 வந்துடணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் ஃபேஸ்ல விக்கெட் கொடுக்காம ஆடிட்டு 30 ரன்ஸுக்கு வந்துட்டு ஒரு 90 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 இல்ல ஒரு 50 ஒரு 2 விக்கெட் இருந்தாலும் ரிஸ்க். இப்போ இந்த செகண்ட் ஃபேஸ்ல விடாத விக்கெட்டை இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 140 135 நீங்க வந்தீங்கன்னா கூட ஓகே. 135 வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 55 ரன்னு உங்களுக்கு கடைசியில வந்ததுன்னா தட் டேக்ஸ் யூ டு ஸ்கோர் டு 190. இந்த அல்கோரிதம் போனீங்கன்னா ஒரு 7 ரன்னு கூட வரும். இஃப் எனிதிங் மோர் தென் 190 பிக் ஸ்கொயர் பவுண்டரிஸ் யூ காட் அ சான்ஸ் டு வின். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், ஸ்பின்னர்ஸ் வந்து பவர் பிளேல 12% விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. டெத் ஓவர்ஸ்ல 18% விக்கெட் எடுத்திருக்காங்க. 7 to 15 மிடில் ஓவர்ஸ்ல 70% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்துட்டு எவ்வளோ லேட்டா யூஸ் பண்றீங்களோ இது பண்ணும். போன மேட்ச் 2 டீமுமே லேட்டா தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஆர்சிபி வந்து 5 overs 47, அது ஒன்றும் பெரிய எக்கானமி கிடையாது. 9.4. எம்ஐ 5 ஓவர்ஸ்ல 46, அவங்க 9.3. ஸோ 9.2 9.3 அப்படிங்கிறது அங்கங்க விக்கெட் எடுத்தீங்கன்னா தட் won't be a issue at all உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் ஹவ் கான் இயர். யாருமே வந்துட்டு பெருசா உங்களுக்கு வந்து இவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா உள்ள வருவாங்க கேமுக்கு, ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்க கிடையாது. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் will have an advantage because of that bounce which is going to be டூ பேஸ்ட் அப்படின்றதுனால. இப்போ ஆர்சிபி எப்படி போவாங்க அப்படின்னு சொல்றேன், அது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. விராட் கோலி, I think Phil Salt will take the place of Jacob Bethel. Devdutt Padikkal, Rajat Patidar, Tim David, Jitesh Sharma, Krunal Pandya, Romario Shepherd, Bhuvneshwar Kumar. If they want to give rest to Josh Hazlewood, Jacob Duffy will play, or else Josh Hazlewood play Rafiq Salam and Suyash Sharma. ஏன்னா தே ஆர் வெரி கிளியர். அந்த போஸ்ட் மேட்ச்ல கூட விராட் கோலி வந்துட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, ஷெப்பர்டை பத்தி தான் சொல்லியிருக்காரு. Sheppy, we know what you can do today. You delivered with the ball, but unfortunately, you couldn't deliver with the bat. But we ended up on the right side. We will keep
பேக்கிங் யூ அப்படின்னு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் டிம் டேவிட் ஒரு ஃபினிஷரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரு, இந்த டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒரு ஃபாரின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, ஒரு ஃபாஸ்ட் bowler. தட்ஸ் ஹேசல்வுட் அண்ட் டஃபி ப்ரொவைடட் தே ஃபீல் ஜோஷ் ஹேசல்வுட் வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃப்ரெஷர் இஃப் கிவன் அ பிரேக்குன்னா ஜேக்கப் டஃபி ஆடுவாரு, டஃபி இல்லைன்னா ஜோஷ் ஹேசல்வுட் will play. மற்றபடி வேற எதுவும் பெருசா சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். இல்ல அதுதான் நானுமே அதான் யோசிச்சேன். ஏன்னா டஃபி வந்து ஒரு கேம் இந்த கேம் ஆடிட்டு ப்ராபப்ளி வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஒன் மோர் கேம் 2 கேம்ஸ் டஃபி ஆடிட்டு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோயிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ் 1 or 2 கேம்ஸ் ஒரு வார்ம் அப் மாதிரி ஆடிட்டு உள்ள போவாரு. Obviously, see, they want is the 16 overs or the 12 overs, whichever he is going to perform in the playoffs. So, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதை பத்தி அவங்க they want him absolutely gun fit. ஸோ அதுக்காக ஒரு பிரேக் கொடுத்துட்டு மென்டலா நீ பிரேக் எடுத்து சில் பண்ண எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி நான் உன்னை ஊர்ல கூட விட்டு வந்துடுறேன், நீ அங்க போய் ரெடி ஆயிரு, என்ன பண்றியோ பண்ணிக்கோ, இல்ல வந்து எங்களோடய டிராவல் பண்ணி சும்மா லைட்டா இரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐ திங்க் டஃபி இஸ் கோயிங் டு பிளேன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பிரேக் அப்புறம் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வருவாரு, நல்லா இன்னும் குப்பு குப்புன்னு போடுவாரு. அவர் விக்கெட் எடுத்து தான் இந்த டீமை வந்து நிலநாட்டணும்னு ஒண்ணுமே அவசியமே கிடையாது. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. புவிக்குட்டி ஒரு பக்கம் பயங்கரமா போறாரு, ரசிக் சலாம் ஒரு பக்கம் சூப்பரா போறாரு, டஃபி வந்தா அவரு நல்லா போடுவாரு, குருணல் பாண்டியா சூப்பரா போறாரு, சுயேஷ் சர்மா சூப்பரா போறாரு, எல்லாருமே சூப்பரா போடுறாங்க. சோ அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆர்சிபிக்கு. ஆர்சிபி தோக்க வேண்டிய கேம் போன கேம் வின் பண்ணிட்டு வராங்க, கான்பிடன்ஸ்ல டப் 2x இருப்பாங்க. 4 ஜெயிச்சு வர கேகேஆர் என்ன பண்ண போறாங்க பீடா பிளேயிங் லெவனை பத்தி? அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை கடைசியில் என்னன்னு சொல்றேன், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ நான் தான் சொல்லனேன், ஃபின்னாலன் மாதிரி ஒரு பிளேயரை அவர் 5 ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு ஆடணும், 6வது மேட்ச் இந்த மாதிரி கடுபட் பண்ணிடுவாரு. ஃபின்னாலன் நீங்க கண்டினியூட்டி when it comes to performance யோசிச்சீங்கன்னா, ஐம் சாரி, தட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ பிளேயர். எங்களுக்கு ஆடி இருக்காரு, நான் நிறைய வந்து எங்கள் டீம்லாம் அவர் இருந்திருக்காரு, எம்எல்சியில் இருந்திருக்காரு, பிஎஸ்எல் இருந்திருக்காரு. அவர் ஒரு பக்கம் விட்டுருவோம், ஏன்னா அவர் சுச்சுவேஷன் எதுவுமே பார்க்க மாட்டாரு. வாண்ட்ஸ் டு டேக் த bowling straight on. 147 டார்கெட் அப்படின்னா ஃபின் ஒரு 3 ஓவர் பார்த்து ஆடுன்னா what do you want but அப்படின்னு ஐ டோன்ட் வாண்ட் எனி விக்கெட் டு லூஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் 3 overs, then will be coasting அப்படின்னு. ஒரு 20 for no loss will be okay. So will be offended if it's 55 for no loss ன்னு வரும். டஃப் பிச்சு பொறுமையா ஆடி ஆடுனுவன் 57 ஃபார் நோ லாஸ் வந்து சொல்லுவாரு, ஓகே பட் ஐ டோன்ட் லூஸ் மை விக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் 3 overs 20 விக்கெட் இருப்ப 57 வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேயருங்கும் போது அடுத்த மேட்ச் அவர் ஃபெயில் ஆகலாம், அதுக்கு அடுத்த மேட்ச் ஃபெயில் ஆகலாம். ஆனா ஒரு 70 ஒரு 23 பால்ல அதுக்கு அடுத்த மேட்ச் வருங்கும் போது அதெல்லாம் ஃப்ரீயா 14 மேட்ச் விட்டுடணும். ஸோ ஃபினாலன், அஜிங்கியா ராணே, அங்கரிஷ் ரகுவன்சி, கேமரூன் கிரீன், ரஹ்மான் பவல், ரிங்கு சிங், திருப்பியும் சொல்றேன் மனிஷ் பாண்டே நம்பர் 7 நான் ரேட் பண்ணுவேன். 1 hour முன்னாடி ஆடணும், ஆட முடியாது. ரகுவன்ஷி 3, கிரீன் 4, பவல் 5, ரிங்கு சிங் 6ங்கும் போது ஒரு மேல ஆட முடியாது. அதனால ஒண்ணு அந்த பிளேஸ்ல ரமன்தீப் சிங்கை திருப்பி கொண்டு வாங்க, இல்ல தேஜஸ்வி சிங் தையாவை கொண்டு வாங்க. அனுகுல் ராய், சுனில் நரேன், கார்த்திக் தியாகி அண்ட் வருண் சக்கரவர்த்தி, their impact is going to be வைபவ் அரோரா. ஒன்னே என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி நொண்டினே நடந்து போற மாதிரி வந்து ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. இந்த மாதிரி இப்ப லாஸ்ட் மேட்ச் அவர் நொண்டினே போரிங் போட்டாரு, லுக் சீரியஸ்லி இன்ஜூர்டுன்னு. ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி ஆடல அப்படின்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. they have to get a fast bowler in, and that fast bowler obviously the one who is sitting outside is நவ்தீப் சைனி. ஓகே, ஏன்னா வந்துட்டு அவங்க சௌரப் துபேவும் ஆடுற மாதிரி தெரியல, உம்ரான் மாலிக்கு பிக்சர்லேயே இருக்கிற மாதிரி தெரியலங்கும் போது அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து இவங்க 2 பேரும் தான். சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி தான் மிடில் ஓவர்ஸ்ல. வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா they have to fall back to நவ்தீப் சைனி. ப்ளீஸ் add on your thoughts. அதான் கரெக்ட் பிடாக். இந்த மாதிரி பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டிக் டு வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் தெம் அண்ட் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். வாட் எவர் இட் இஸ், டாப் 6 உங்களோட வேலையை பாருங்க ஆஸ் பேட்டர்ஸ், பாட்டம் 5 bowlers என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அண்ட் அனுகுல் ராய் நல்லா போடுறாரு. ஸோ அதனால வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ் ஃபார் தெம்.
அன்லஸ் அன்டில் வருண் நீங்க சொல்ற மாதிரி வருண் இன்ஜூர்டு ஆடல அப்படின்னா என்ன ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாம், வேற யாரும் ஸ்பின்னர் வெளியில இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எப்படி அவங்க எடுத்து போக போறாங்கன்றது தெரியல. அது பொறுத்திருந்து பார்க்கணும் வாட் சேஞ்சஸ் தே கோயிங் டு மேக் அப்படின்னு. ஸோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர் இன்க்ளூட் பண்ணிட்டு தேஜஸ்வி மாதிரி ஏதாவது இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் யாராவது இருந்தாங்கன்னா ஆட வைக்கிறாங்களா, இல்ல வந்து நீங்க இம்பாக்ட்ல வந்து அந்த இவர் லட்டாம் சீமர் அவர் ஆட வைக்கிறாங்களா, இல்ல உம்ரான் மாலிக் இருக்காரு, இருக்கு ஆப்ஷன்ஸ். ஆனா அவங்க ஆட வைக்க மாட்டாங்க. நவதீப் சைனி இருக்காரு. ஸோ யார் ஆட வைக்கிறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அதை இங்க வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, கொஞ்சம் டாக்கியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொதகுழி ஃபேஸ் எங்க இருக்க போகுது, யாருக்கு நீங்க எட்ஜ் கொடுக்க போறீங்க? எட்ஜ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் 8 ஓவர் தான் ரெண்டு டீமுமே, மும்பையும் சரி ஆர்சிபியும் சரி, போத் லாஸ்ட் 5 விக்கெட்ஸ், போத் டிடன்ட் ஸ்கோர் மச் ரன்ஸ். எம்ஐ 65 ஃபார் 3, ஆர்சிபி வந்து 57 ஃபார் 3. ஓகே, அங்கேருந்து ரிகவரி ஆகி மும்பை இங்க எவ்வளவு ரிகவர் ஆக 166 அடிச்சாங்க. இவங்களும் அங்கேருந்து ரிகவர் ஆகி கடைசி பால்ல சேஸ் பண்ணாங்க போது ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப் மானுமெண்டல் இம்பார்ட்டன்ஸ். விக்கெட் விழும், டாக்கியா இருக்கும், பால் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் அந்த நியூ பால்ல. இங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாம வர்றாரு, கோவத்தோட வருவாரு, பசியோட வருவாரு. பில் சால்ட் நிறுத்தலாம் போறது இல்லை, ஒரு அடிக்கு தான் போறாரு. ஒரே டவுட் என்னன்னா அவர் ஆட போறாரா இல்ல ஜேக்கப் பெத்தல் ஆட போறாருன்னு. போன மேட்சும் பெத்தல் டீசெண்டா ஆடினாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தேவதத் படிக்கல் சூப்பராக ஆடுறாரு, சந்தேகமே இல்லை. இதோட பீச் ஆஃப் டெலிவரி ஃப்ரம் தீபக் சேர். லெட் அஸ் பி ஹானஸ்ட் வித் தட். இங்க ஃபின்னால்னு நாலா பக்கம் கில்லி, அஜிங்கியா ராணே வந்து ஒரு கிளாஸ் பிளேயர், ரகுவன்ஷி ஆல்சோ கிளாஸ் பிளேயர். டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க இருக்கிற சீம் போலிங் அட்டாக் இஸ் கோயிங் டு ஸ்டைஃபிள் யூ ஃபார் ஆர்சிபி. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி அண்ட் ஆப்வியஸ்லி சுனில் நரேன் போல்ஸ் இன் பவர் பிளே, வேர் பவர் பிளேல பெருசா விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்தது இல்லைங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ் எட்ஜ்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் இறங்குறாங்கன்னா எஸ், குணால் பாண்டியா ஹஸ் பீன் ரெவல்யூஷன். எல்லா மேட்சும் 4 ஓவர்ல 32 போட்டிருக்காரு. சுயாஷும் நல்லா போடுறாரு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனஸ்டா இருக்கணும், பயஸ்டா இருக்கக்கூடாது. தட் எட்ஜ் டெஃபினெட்லி கோஸ் டு திஸ் டீம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கேகேஆர் பேட்டிங் இஸ் ஆல்சோ லுக்கிங் குட் நவ். லெட் அஸ் நாட் டிஸ்கார்ட் தெம். கேமரூன் கிரீன் ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு, ரிங்கு சிங் நல்லா ஆடுறாரு, பவல் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்காரு. அதனால அவங்க பேட்டிங்ல வீக்கெல்லாம் சொல்ல முடியாது. But still, just considering the first 8 overs, batting is going to be very, very important. And RCB has got a powerful, lethal bowling unit to stifle you in the first 8 overs. Romba close edge, 51-49 in favor of Royal Challengers Bangalore is my decision. Vicky, please add on. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் தைரியமா கொடுக்கலாம் பீடா, கவலையே படாம. நானும் கொஞ்சம் தைரியமா கொடுக்க போறேன். ஏன்னா பஞ்சாப் மேட்ச் எல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு தலைதான் வலிக்குது, எப்படி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு அவ்வளவு நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு அந்த கேம்ஸ்ல. இந்த கேம்ல ஒண்ணு வந்து ஷுவரா என்னன்னா, ஆர்சிபி வில் போல் வெல். They have to make sure that they bat responsibly in this wicket, tacky wicket, to make sure they get whatever the score is being scored. கொஞ்சம் ஹை ஸ்கோர்னா டெஃபினட்டா அதுக்கேற்ற மாதிரி டெம்போ அவங்களுக்கு செட் ஆகிற ஒரு டெம்போ. இந்த 160 180 இருக்கிற ஸ்கோர் தான் ஆக்சுவலா கொஞ்சம் டேக்கியா இருக்கும். அதை தான் கொஞ்சம் பார்த்தாடணும். ஏர்லி விக்கெட்ஸ் விட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதையும் ஐ திங்க் தே வில் சார்ட் இட். ஏன்னா போன கேமே தோக்க வேண்டிய கேம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வில் கோ வித் 55-45 டு ஆர்சிபி திஸ் கேம். நாட் டிஸ்கார்டிங் த ஃபேக்ட் தட் 4-on-4 ஜெயிச்சிருக்காங்க கேகேஆர். தெர் இஸ் a very good chance that they might also prove us wrong this game, but still on going before கேம்ல என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இப்போ 55-45 நான் கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு 51-49 கொடுத்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க ரெண்டு டீம்ல இருந்தும்? இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, இப்போ எடுக்கிறான் விராட் கோலி. ஏன்னா அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, ஆண்டி ஃபிளவர் வந்து அவரை பேச சொன்ன போது இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணாரு? தேங்க்ஸ், அட்லீஸ்ட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் இன் த கேம். எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எத்தனை வேர்ல்டு கப் இதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. எவ்வளவு டைம் வந்துட்டு தனியால நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. போன வருஷம் ஆர்சிபி ஐபிஎல் வின்னரு. எவ்வளோ மாடஸ்டா சொல்றாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு பார்க்காம அட்லீஸ்ட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங்னு. ஏன்னா ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆளு, எந்த கிரிக்கெட் அவர் டெல்லிக்கே வந்து ரஞ்சி டிராஃபி ஆடும்போது டெல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளு. இந்த தடவை வந்து ஒரு நெருப்போட வருவாரு. விராட் கோலி ஃப்ரம் ஆர்சிபி. கேமரூன் கிரீன் இஸ் ஷோயிங் கிளிம்சஸ். நான் திருப்பி சொல்றேன், கேமரூன் கிரீன் as an all-rounder is the best pick to have.
அவர் bowling கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுனால வந்துட்டு என்ன சொல்றது, அவரோட பிரைஸ் ஜாஸ்தின்னு சொன்னேன். பட் பேட்டிங் இஸ் ஸ்லோலி கமிங் இன் டர்ம்ஸ். ஐம் பிக்கிங் கேமரன் கிரீன் ஃப்ரம் கேகேஆர். விக்கி, யுவர் டர்ன் ப்ளீஸ். ரெண்டே பேரு, ஜேக்கப் பெத்தல் ஃப்ரம் ஆர்சிபி, ரிங்கு சிங் ஃப்ரம் கேகேஆர். இந்த சீசன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எனக்கு. ஸோ ஐ எம் டன் வித் மை கேம் சேஞ்சஸ். அப்படியே நீங்க எதுவும் ஆட் பண்றதுக்கு இல்லைன்னா ஐ வில் குவிக்லி கோ டு ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட். சஞ்சய் ஸ்ரீராம் 3975 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பீடாக் அண்ட் விக்கி அண்ணா, ஹவு டஸ் ஒன் டெவலப் கேம் சென்ஸ் ஆஸ் அ பேட்டர்? இஸ் தேர் எனி வே ஒன் கேன் லேர்ன் இட் ஃப்ரம் யங் ஏஜ்? We can see that players like Virat, Tilak and Shreyas are chase masters and their batting sense is immense, and they know when to rotate strike and when to take on bowlers. Does this only depend on a game situation? It must also involve having immense self confidence in their own abilities, right? I just wanted to know if there is anyways game sense can be developed from a young age, or does it just come with playing more games? பிக் ஃபேன் ஆல் ஆஃப் த வீடியோஸ் போட்டிருக்காரு. என்ன பேசிக்கா கேட்கிறாருன்னா, ஒரு கேம் சென்ஸ் ஆஸ் அ பேட்டரா எப்படி டெவலப் பண்றது? ஒரு ஹை ப்ரெஷர் சேஸ் எல்லாம் வந்து திலக், விராட், ஸ்ரேயஸ்லாம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி அடிக்கிறாங்க, கால்குலேட் பண்ணி ஆடுறாங்க, ரொட்டேட் பண்ணினே இருக்காங்க, எப்போ டேக் ஆன் பண்ணுமோ அப்போ ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிறது எப்படி வந்து இது வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயமா, இல்லை வந்து ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதா? இதை வந்து டெவலப் பண்ண முடியுமா ஃபார் அ யங் பேட்டர்னு கேட்கிறாரு. கேம் சென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் இன் மெனி வேஸ். இவர் சொன்ன ரெண்டு பேரையும் சொல்றேன், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர். விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் லேப் ஆடி பார்த்துருக்கீங்களா? லேப், ரிவர்ஸ் லேப், நோ. ரிவர்ஸ் லேப், ஸ்விட்ச் ஹிட், நோ. நோ. ரிவர்ஸ் ஸ்வீப், நோ. எப்படி டப்பு டப்பு நோன்னு சொல்றீங்க பாருங்க. பட் ஆர் தே சக்சஸ்ஃபுல்? எஸ், of course. Are they Highly champions? successful. Are they champions? Absolutely. Absolutely. என்னோட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கேம் இதுதான். டவுன் த கிரவுண்ட், எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருமே கவர்ஸ் மேல பிளிக் மேல போட்ட டமால்னு தூக்கி அடிக்கிறது, இவ்வளவுதானே ஒழிய சில சமயம் ரெண்டு பேரும் தே கோ டு a shell. 10 பால்ல 9 ரன்னு, 13 பால்ல 11 ரன் வராது. எப்பயாவது அந்த ரன் வராத சிச்சுவேஷன்லயும் லேப் ஆடி அவுட் ஆகி பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல மூணு ஸ்டெம்பையும் விட்டு ஸ்லாக் பண்ண போய் அடிச்சு அவுட் ஆகி பார்த்துருக்கீங்களா? அது ஒன் வே ஆஃப் கேம் சென்ஸ். ஓகே, என்னோட ப்ளூ பிரிண்ட் இதுதான், என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான். என்ன ஆனாலும் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ், என்னோட ப்ளூ பிரிண்ட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஐ வில் நாட் அலோவ் டு ட்ரிஃப்ட் அவே. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அடாப்டிங் டு தி ஃபார்மேட் அஸ் அ பிளேயர். இப்போ உங்களுக்கு எப்படின்னா, வாண்டரஸ்ல எல்பிடபிள்யூ ஆகாது, ஏன்னா பவுன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் செஞ்சுரியன்லயும் ஒரு 3 மீட்டர் போட்டாதான், ரொம்ப ஃபுல்லர் லென்த் போட்டாதான் எல்பிடபிள்யூ ஆவீங்க. கண்ணா பண்ணான பால் சீம் ஆகும். 80% ஆஃப் த விக்கெட்ஸ் உங்களுக்கு காட் பிஹைண்ட், காட் அட் ஸ்லிப்ஸ், காட் அட் கல்லி, இப்படிதான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹாஃப் ஸ்டம்ப் கார்டுன்னுவேன். ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எந்த பால் இந்த கண்ணுல இருந்து பாக்குறியோ உட்னேரு, நீ பால உட்னேது இன்ஸ்விங்கர் உள்ள வந்தா கூட அந்த 5 மீட்டர்ல இருந்து அடிச்சுச்சுன்னா டெஃபினட்டா அபோவ் த ஸ்டெம்ஸ் அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டான், எல்பிடபிள்யூ மட்டும் ஆகாதான்னுவேன். ஸோ ஒரு சில சிச்சுவேஷன்ல எப்படின்னா, அந்த இதுக்கு கயானால என்ன சொல்லுவேன், பால் முட்டைக்கு மேல வரவே வராது, 2 அடி முன்னாடி நில்லுன்னுவேன். 2 அடி முன்னாடி நின்று, நீ 2 அடி முன்னாடி நின்னா விக்கெட் கீப்பர் என்ன சொல்லுவான், அங்கேருந்து ஏதாவது சொல்லுவான் இப்படி இப்படின்னு, முன்னாடி நிக்கிறான். அவன் முன்னாடி நிக்கிறான்னு என்ன பண்ணுவாங்க, கயானா மாதிரி ஒரு பிச்சில குத்த பார்ப்பான். கயானால நீ குத்துன ஃபுல் லென்த் போடல, இங்க நிறுத்தினா பால் ஸ்லோ வரும், எல்லா பாலையும் 6 அடிக்கலாம் நீங்க. ரெண்டாவது, கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி உங்க கேம் சென்ஸ் எப்படின்னு டெவலப் பண்றது. மூணாவது, பேஸ்ட் ஆன் த போலர்ஸ். ஸ்டார்க் வந்து இன்ஸ்விங்கர் போடுவாரு அப்படின்னா, ஸ்டார்க்கு நான் என்ன சொல்லுவேன், லெக் ஸ்டம்ப்லேயே நின்னுக்கோ, கமிட்டே ஆகாதன்னுவேன். நிறைய பால் ரைட் ஹேண்டர்ஸுக்கு வந்து சொயின்னு உள்ள வந்து எல்பிடபிள்யூ அடிக்கும். என்ன பண்ணுவாங்க, பேக் ஹேண்ட் அக்ராஸ் முடிச்சு ஆஃப் ஸ்டம்ப்ல நிற்பாங்க, அப்படியே டொங்கேர்னு வாங்குவாங்க. லெக் ஸ்டம்ப்லேயே நில்ல, அலோவ் த பால் டு கம் அண்ட் தென் ஃபிளிக். லெக் ஸ்டம்ப்ல நின்று அடி வாங்கினீங்கன்னா பால் இஸ் கோயிங் டு லீவ் த ஸ்டம்ப் பிகாஸ் ஆஃப் த சீம் மூவ்மெண்ட் ஆஃப்டர் பிச்சிங் அவுட் இல்ல. ஸோ கேம் சென்ஸுங்கிறது இந்த மாதிரி வளர்த்துக்கணும். மூணாவது, லாஸ்ட் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர். ஸோ அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இப்போ தோனி சொல்லுவார், தோனி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, அந்த ஓவரை வின் பண்ணிட்டு போன்னுவார்.
ஓகே, 9 ஓவர்ல 72 ரன் அடிக்கணும்னா அவர் தான் சொல்லுவார் 2 பால்ல 2 பவுண்டரி அடிக்கிறேன் நான். 8 ஓவர் வந்துச்சுன்னா 4 பால் நான் உடனே என்ன பண்ணணும், 4 பால் டிஃபென்ஸ் ஆடணும்னு பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடணுன்ற மென்டாலிட்டியில என் ஸ்ட்ரென்த்துக்கு போட்டு ஒரு 6 அடிச்சா பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே தள்ளிட்டு ஒரு ரன் அடிச்சா பரவாயில்ல, அந்த ஓவரை நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ போராட்டம் இன்னும் 7 ஓவர் தான். ஸோ அது 3வது டைப் ஆஃப் கேம் சென்ஸ். ஹவ் ஆர் யூ கோயிங் டு வின் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இதுதானே ஒழிய உங்களுக்கு ஒரு 14 வயசு 13 வயசு பையனை நீங்க கோச் பண்றீங்கன்னா கேம் சென்ஸுங்கிறது எப்ப நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன. ஒரு ராவா ஒரு சின்ன பையனை நீங்க கோச் பண்றீங்க, நிறைய மேட்ச் எக்ஸ்போஷர் இல்லைன்னா அவனுக்கு அதான் சொல்லணும், உன்னோட ஸ்ட்ரென்த் கவர் டிரைவ், உன்னோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரைட் டிரைவ், உன்னோட ஸ்ட்ரென்த் ஃபிளிக், அந்த ஜோன்லயே இரு. மெதுவா நீங்க மேட்சுக்கு போனீங்கன்னா தான் கண்டிஷன்ஸ், கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி, பவுன்ஸுக்கு தகுந்த மாதிரி, டீம் மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி எப்படி ஆடணும், தரம்சாலால முதல் 6 ஓவர் எப்படி ஆடணும், ராய்ப்பூர்ல 6 ஓவர் எப்படி ஆடணும், இந்த பர்டிகுலர் போலர் இருக்கான் ஸ்டார்க்கு எப்படி போடுறான்னா அவனுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி கேம் சென்ஸ்ன்றது ஒரே இதுல ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓகே செட்டில் ஆயிட்டீங்கன்னா டோன்ட் கிவ் யுவர் விக்கெட் அவே. எனக்கு தெரியாது அது செட்டில் ஆயிட்டா விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு. பேட் லாங், புட் அ பிரைஸ் ஆன் ஏர் விக்கெட். பிரைஸ் ஆன் ஏர் விக்கெட் எவ்வளவு? 899 rupees plus GST-யா? யோ, இதெல்லாம் சொல்லாத. கேம் சென்ஸ்னா டெக்னிக்கலி, டாக்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி என்னன்னு 3 phases ஆஃப் கேம் சென்ஸ் இருக்கு. நிறைய பேர் அதே சொல்லி முடிச்சிருவான். ஓகே, புட் அ பிரைஸ் ஆன் யுவர் விக்கெட், பேட் லாங், லெட் bowlers earn your விக்கெட், ஓகே ஷோ வாட் ஆர் யூ கேப்பபிள் ஆஃப். ஒரு மணி நேரம் ஆட்டினா அதுக்கப்புறம் யூ கேன் டாமினேட். ஒரு மணி நேரம் எப்படி ஆடுவா அதை சொல்லியா? ஒரு மணி நேரம் ஆடினா தானே டாமினேட் பண்ண முடியும். ஒரு மணி நேரத்துக்கு எப்படி ஆடுறதா சொல்லு. தட் இஸ் வாட் கேம் சென்ஸ் இஸ் ஆல் அபவுட். எந்த மாதிரி பசங்க பேஸ்ட் ஆன் வாட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் தே ஆர் பிளேயிங், அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அட்வைஸ் பண்ணி அந்த பிளேயரை கிராஜுவேட் பண்றவன் தான் ஒரு நல்ல கோச்சு. ஸோ எந்த பிளேயருக்கு எந்த மாதிரியான கேம் சென்ஸை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். விக்கி, நீங்களும் ஒரு கோச்சு, யூ ஆல்சோ பிளேட் கிரிக்கெட் அன்டில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ப்ளீஸ் வாண்ட் டு ஆட் ஆன் or else you can give a closing thoughts on yet another top class game. பிரில்லியன்ட் பிடாக். கேம் சென்ஸ்ல ஜென்ரலி பேட்டர்ஸுக்கு as they grow old, it just மெச்சூரிட்டி வர வரதான் இன்னும் பேட்டிங் பெட்டர் ஆகும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்ஸ் யூ ஹிட் 30, நிறைய பிளேயர் சொல்லுவாங்க ஃபாஸ்ட் bowlersல 30 தான் ஷெல்ஃப் லைஃப். 30ல இருந்து 35 ஆடுறீங்கன்னா நீங்க யூஆர் ரியலி சுப்ரீம்லி ஃபிட், அதனால நீங்க ஆட முடியும். பட் பேட்ஸ்மேனுக்கு அப்படி இல்லை. ஒன்ஸ் தே கிராஸ் தி ஏஜ் ஆஃப் 28, 29 they start getting matured. ஸோ அதுல இன்னும் கேம் இன்னும் பெட்டர் ஆகும். கேம் சென்ஸ் அங்கேருந்து தான் டெவலப் ஆகும். அஃப்கோர்ஸ் ஒரு யங் பேட்டர் லைக் சூரியவன்ஷிலாம் இருக்காருன்னா அவருக்குமே கேம் சென்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவர் எப்படி இது பண்றாருன்றது நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். பிரில்லியன்ட்லி டன்னு. இப்போ இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்க போது? இப்போ நிறைய டீம் அவங்களால குவாலிஃபை ஆக முடியலன்னா கூட மற்ற டீம்ஸ் காலி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசி டூயிங் வாட் தே டிட் டு பஞ்சாப். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேன் பி எக்ஸ்பெக்ட் இன் திஸ் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி? KKR are well and truly in contention for your kind information and for the viewers kind information. அவன் எல்லா மேட்சும் ஜெயிச்சா 17 பாயிண்ட் போயிடுவான். There is a good chance that they might be competing with PBKs for the 4th spot. You never know. So KKR doesn't really come under party bloopers. Okay, KKR are genuinely in the tournament. இந்த மேட்சை தோத்தா கூட KKR can still go to 15 points. ஏதாவது அங்க இங்க நடந்தா இந்த மேட்ச் தோத்து கூட அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாலும் they still have a chance to go. KKR இன்னும் 2 மேட்ச் கண்டினியூஸா தோத்தாதான் they are out of the competition. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கிறது. ஓகே, நோ மேட்டர் வாட். இப்ப டெல்லி 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆல் ஆஃப் சடன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன கோச் அது இதுன்னு எல்லாரும் வச்சு வாங்குறாங்க அந்த கோச்சிங் ஸ்டாஃபை. இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சு 14 பாயிண்ட் 50% ஆஃப் ரிசல்ட் கொடுத்தா there is a good chance that they can safeguard their jobs and come back and see whether they can do anything for what has happened this season. Okay, அதுவும் இருக்குன்றதுனால no one wants to get onto the field of play thinking that I'm going to lose a game. They want to win a game. இப்ப ஆர்சிபிக்கு எப்படின்னா, இப்ப பஞ்சாப் தோத்தது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு. They are on top of the table, just not to the point. The net run rate highly ahead of Sunrisers and Gujarat Titans.
அப்படிங்கும்போது அவங்க வந்து the chances of just playing the qualifiers enhanced now after Punjab defeat அப்படிங்கும்போது they will make sure that அதே மாதிரி ரஜத் பட்டிதர் என்ன சொன்னாரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல we don't deserve to win this game. God was kind to us, somehow we scraped through. This is not the way we set up our standards to play a cricket match. This is not the way a defending champions really set a tempo for themselves. We got through. We need to rise our game. This being our home அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா இன்னொன்னு பாவம் ஒன்னே ஒண்ணு சொல்லணும், this being our homeனாலும் ராய்ப்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆடுறங்கும் போது சின்னசாமி வந்து பாரம்பரியமான ஆடிட்டு இருக்க, சின்னசாமியை பத்தி தெரியும். இப்ப நானே என்ன சொன்னேன், நான் சொன்னேன் 174 118, ஆனா அந்த பழைய மேட்ச் அந்த நியூசிலாண்டும் இந்தியாவும் ஆடினதை பார்த்து நான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். அந்த மாதிரி ஒரு பிச்சு தான் வரும்னு பார்த்தா அவன் கியூரேட்டர் சொல்லிட்டான் வந்து 2 பேரும் சாவுங்களே பேட்ஸ்மேன் அப்படின்னு. ஐம் எக்ஸ்பெக்டிங் த சேம் திங் டு பி த கேஸ் ஹியர் அப்படிங்கும் போது உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஃபாஸ்ட் bowlers where the spinners ஆர் எக்கனாமிக்கல் பட் தே ஹவன்ட் ரன் த்ரூ அப்படிங்கும் போது டியூ வேற பயங்கரமா வரும். வருணும் மிஸ்ட்ரி பவுலரு நரேன் வந்து டியூவா இருந்தாலும் அவர் எங்க இருந்தாலும் போட்டுறாரு அவரு. But still, it's a fast bowler who's going to pick wickets. Both RCB will have that edge. RCB would ideally close this deal out where they want to cure their name and also surge ahead in net run rate. அப்படின்றதுனால பாப்பா என்ன நடக்குதுன்னு KKR will also have ambitions to say, look, we are still in the competition. Winning 4 out of 4, they will certainly feel we can win another 4 out of 4 to create history. Good luck to KKR. Good luck to RCB. ஐயோ இதாவது கரெக்டா நம்ம சொல்றது நடக்குதுயா, மானம் போதியா. ஒரு இது நான் வின் ஃபேக்டர் சொல்றதே விட்டுறேயா, வின் ஃபேக்டர் சொல்லி என்ன பிரயோஜனம், நம்ம சொல்றது ஒவ்வொன்றும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. பஞ்சாப் தான் டிசி கிட்டயோ இதையாவது நான் சொல்றதை பண்ணியா, ஈசலா நமதே இல்லைனாலும் பரவாயில்லையா, இவத்தாவது நமதேன்னு பண்ணீங்க. லெட் அஸ் see whether how close are we going to get. நான் ஒரு நேரோ எட்ஜ் கொடுத்துருக்கேன், இதுக்கு கொஞ்சம் பெரிய எட்ஜ் கொடுத்துருக்காங்க. we'll come back and do a detailed review whether RCB has got a Q on the tick with your very own 97% accurate blast. Well, Vignesh. Until then, thanks a lot and bye-bye.